பேர் பிரியாவாணி. நான் நரசிங்கநாயக்கம்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக பேக் பெயின் இருந்தது. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கீழே விழுந்ததுனால பேக்கில் பெயின் இருந்தது. அப்புறம் கால்லையும் பெயின் இருந்தது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த பேக் பெயின் வந்து சிவியர் ஆயிடுச்சு. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலுக்கு முதுகுக்கு எல்லாமே அது ஒவ்வொரு இடத்துலையும் வலிக்க ஆரம்பிக்கவும் எங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஏஜ் ஃபேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைனகாலஜிஸ்ட் போனேன். போய் இது பண்ணும்போது அவங்க அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூட்ரஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பட் அதில் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கு, உங்களுக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அவங்க என்ன சொன்னதுன்னா ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த பெயின் வந்து எனக்கு அரெஸ்ட் ஆகவே இல்லை. அது நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே இருந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் ஆர்த்தோ கிட்ட போயிருந்தோம். ஆர்த்தோட்ட போனபோது அவங்க எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு இது மசில் கேச்சர் தான், மற்றபடி எந்த பெரிய இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லி எழுதிட்டாங்க. நான் பேசிக்காக உட்காண்டே வேலை செய்கிற ஒர்க்குங்கிறதுனால அந்த பெயின் வந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு காட்ஸ் கிரேஸ் எனக்கு இங்கே அகெயின் இங்கே அருள் ஃபிசியோ சென்டர் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாத போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்ட போது ஹாஸ்பிட்டல் போயும் அவருக்கு ரெடி ஆகல. அப்புறம் மாவு கட்டு அதெல்லாமே போட்டும் ரெடி ஆகவே இல்லை. பட் இங்கே வந்து ஒரு 20 டேஸில் பார்த்தா ஒரு ஃபுல் ரெக்கவரி ஆனார் அகெயின். அதனால எங்களுக்கு அது தாட் வந்து சரி அகெயின் இங்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். இங்கே வந்தோம். ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூலேயே அவங்க பார்த்துட்டு இது நாள்பட்ட பெயின் இருக்குது, ஆனால் இது ஓவர் கம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த நாள் வந்து டெய்லியும் நான் வருவேன். வந்து எந்த இடத்துல பெயின் இருக்கோ அதுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அது எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ஸ்டாஃப்மே டெய்லியும் வந்து கேட்பாங்க என்ன அந்த பெயின் எப்படி இருந்தது, நேற்று எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஏன்னா வரும்போது ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தது சரியாகுமோ சரியாகாதோ, இன்னும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுமோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு சீக்கிரமாக ஒரு ரெமெடி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ குயிக்காக எனக்கு சரியாகும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் காடுக்கு. நெக்ஸ்ட் டாக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். பட் டாக்டருக்கு எஸ்பெஷலி எனக்கு ஒவ்வொரு நாளும் கேர் எடுத்து கேட்டு பார்த்தேன் என்னோட தெரபிஸ்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். போனால் குயிக் ரெமெடி கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் இங்கே இருக்கும், நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நமக்கு இருக்கிற வலி எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக ரெடியாக போட்டுருந்தேன். நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.